இந்த சேனல்ல நம்ம கண்டினியூவா பார்க்கிறது Revit ஆர்க்கிடெக்சர், AutoCAD, Twinmotion, StartPro, MS ப்ராஜெக்ட், அதே மாதிரி YQ Arch plugin. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், AutoCADல YQ Arch பயன்படுத்தி பிளகினை பயன்படுத்தி என்ன செய்யணும், ஸ்டேர்கேஸில் செக்ஷனை ஈஸியாக எப்படி எட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இதை டிலீட் பண்ணுறேன். பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் செய்யணும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்டிபின்னு டைப் பண்ணிங்கன்னா ஓகே, எல்டிபி என்டர் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டபுள், சிங்கிள், 3 ஆப்ஷன் இருக்குது. எது தேவையோ அதை நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே லேண்டிங் வித் 2 இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ளோர் ஹைட், ஸ்டோரி ஹைட், அதே மாதிரி ஸ்டோரி நம்பர் எத்தனை எட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே எட் ஆகும். நான் 5 ஸ்டோரி இப்போ வைக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இப்படி தான் வந்து ஸ்டேர்கேஸில் செக்ஷனை YQ Arch பயன்படுத்தி AutoCADல எட் பண்ணுறேன். இதுக்கு டைமென்ஷன் எட் பண்ணணும்னு சொன்னால், டைமென்ஷனை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தா, டிஜி செட் அடிச்சு என்டர் பண்ணிவிட்டு, இப்போ வந்து ஃபுல்லாக இங்கே இருக்கலாம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டைமென்ஷன் எல்லாம் எட் பண்ணி பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இதில் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஸ்டேர்கேஸுக்குரிய டீட்டெயில்ஸில் மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, AutoCADல வந்து ஸ்டேர்கேஸில் செக்ஷன் எப்படி எட் பண்ணுறது YQ Arch பயன்படுத்தி. இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனில் சந்திப்போம்.